அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ ஷார்ட் பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருகனுடைய திருமந்திரம் "சரவண பவ". இதன பத்தின ஒரு முழுமையான விளக்கத்த நான் இப்ப இந்த ஷார்ட் பதிவுல உங்களுக்கு சொல்லப் போறேன். இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிக்கு இந்த ஆன்மீக பதிவ ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க, அவங்களையும் பயனடைய வைங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 6 எழுத்து மந்திரமான முருகப்பெருமானை சரவண பவ அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். ஸோ இந்த சரவண பவல ஒவ்வொரு எழுத்துக்கள முன்னாடி கலந்து நம்ம சொல்லும் பொழுது என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோல முழுசா உங்களுக்கு சொல்லப் போறேன். சரவண பவ அப்படின்னு தொடர்ந்து நாம ஜெபிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, சர்வ வசீகரம் உண்டாகும். அதே மாரி ரஹன பவச அப்படின்னு நம்ம உச்சரிச்சு ஜெபித்துட்டு வரும்பொழுது, செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். ஹனப வசர அப்படின்னு சொல்லி நாம ஜெபிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு பகை, பிணி, நோய்கள் தீங்கும். நபவ சரவ அப்படின்னு நாம தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, எதிரிகளால் வரும் தொந்தரவு முற்றிலும் நீங்கும். பவச ரவண என தொடர்ந்து ஜெபித்துட்டு வரும்பொழுது, உலகத்தில் உள்ள எல்லா உயிருக்கும் நம்மை விரும்பக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். அதேபோல எல்லா உயிருக்கும் யாவும் நம்மை விரும்பும். வசர வனப அப்படின்னு தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வரனால, எதிரிகளுடைய சதி, அதாவது நம்மளுக்கு எதிரியா இருக்கிறவைங்க நம்மள எப்பயுமே ஏதாவது ஒரு திட்டம் போடுறாங்க, ஒரு சதி போடுறாங்க அப்படின்னா, எதிரிகளின் சதிய அடியோட அழிக்கிறதுக்கும், அவர்களால் வர தொல்லையும் முற்றிலும் நீங்கும் அப்படிங்கிறது ஆன்றோர்களின், சான்றோர்களின் நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.